ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரண்ட் வெப் டெவலப்மெண்ட் டே 10ல் இருக்கோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம அதில் வந்து சிஎஸ்எஸ் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். HTML அண்ட் சிஎஸ்எஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டெப் 52 ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நம்ம அதோட கண்டினியூ பண்ணலாம். நம்ம என்ன இது பண்ணிகிட்டு இருந்தோங்கிறத கோட் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு காஃபி அப்படிங்கிற ஒரு இது கொடுத்து நம்ம அதுக்கான ஒரு மெனு கார்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிலோ தி டெசர்ட் யூ ஜஸ்ட் added the rest of the deserts and prices using 3 more articles, each which nested with the paragraph elements. Each element should have the correct desert and price text. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து நம்ம வெறும் ஒரே ஒரு ஐட்டம் தானே ஆட் பண்ணியிருக்கோம். டோனட்னு ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி அதோட ப்ரைஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து கீழே வந்து மற்றதெல்லாம் போடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வேறு இன்னும் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டை ஜஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் வி கேன் பேஸ்ட் டவுன். பேஸ்ட் பண்ணிப்போம். அதோட பேர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செரி தானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து செரி. நம்ம ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு 2.75 சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒன்று ஜஸ்ட் நம்ம இதையும் மறுபடியும் காப்பி பண்ணிப்போம், பேஸ்ட் பண்ணிப்போம். சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன போடலான்னா அடுத்து சீஸ் கேக்குங்கிறது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா சீஸ் கேக் அதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.00. ஆக்சுவலி இது வந்து டாலர்ஸில் கொடுத்துருக்கான். இங்கே நம்ம ஆட் பண்ண பாருங்கள், இதில் இது வருது, அவுட்புட் வருது. ஆக்சுவலி இங்கேயும் நம்ம நேம் மாற்றணும். சரி, சீஸ் கேக்கோட ப்ரைஸ் 3. ஓகேவா? கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் நம்ம அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சாரி, மைக் தட்டிட்டேன். ஓகே, ஸோ இதில் வந்து சின்னமன் ரூலா அதே போடணும். கிளாஸும் நம்ம அதே நேம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி கிளாஸில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கவே கூடாது. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது டெசர்ட்டாக தான் இருந்திருக்கணும். ஓகேவா? நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ கிளாஸில் வந்து நம்ம மாற்றக்கூடாது. கிளாஸ் வந்து டெசர்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா? அதனால தான் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகலை. நான் தான் என்னடான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து கிளாஸில் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. கிளாஸ் அப்படிங்கிறது டெசர்ட் கிளாஸ் தானே. ஸோ அதில் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம ஜஸ்ட் உள்ளே இருக்க டெக்ஸ்ட் மட்டும் தான் மாற்றிருக்கணும். ஐ எம் ஸோ சாரி. நான் இங்கே இதை மாற்றிருக்கவே கூடாது. ஜஸ்ட் நம்ம இதை மாற்றிடலாம். கிளாஸுங்கிறத டெசர்ட்டாகவே வச்சுக்கிடலாம். டெசர்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் டெசர்ட்டை. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து கரெக்டாக அவுட்புட் ஆகிடுச்சு. பட் சின்னமன் ரோலுக்கும் நம்ம டெசர்ட்டுங்கிற இதை மாற்றினோம்னா வந்துடும். அவ்வளோதாங்க. 2.50 கொடுத்துட்டோம். ஸோ வி கேன் செக் அவர் கோட் நவ். ஆக்சுவலி இப்போ இங்கே ஏதோ ஒரு இது சொல்லியிருக்காங்க. எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது? 1 2 3 4 பேராகிராஃப் ஆர்டிக்கல். யூ ஷுட் ஹாவ் 4 ஆர்டிக்கல் எலமெண்ட்ஸ் இன் யுவர் செகண்ட் செக்ஷன். ஓகே. ஸோ இப்போ ஆர்டிக்கல் அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்டிக்கிள் கொடுக்கணுங்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப்க்கு அப்புறம் இதே பேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த ஆர்டிக்கிளை நம்ம வந்து மறுபடியும் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்குவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கிளை வந்து நம்ம எல்லாத்துக்கும் மேலேயும் போட்டுடலாம். ஆர்டிக்கிள் பேஸ்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கேயும் ஒரு ஆர்டிக்கிள். அப்புறம் ஆர்டிக்கிளோட எண்ட் டேக்கை காப்பி பண்ணிக்கலாம். ஆர்டிக்கிள் வந்து எண்ட் ஆகுதுன்னு சொல்லணும். இங்கேயும் ஆர்டிக்கிளை எண்ட் பண்ணிடலாம். இங்கேயும் ஆர்டிக்கிளை எண்ட் பண்ணிடலாம்.
your dot does it ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்கோமா? டோனட் செரி சீஸ் கேக் சினமன் ரோலா? your article element should have donut செரி பை சீஸ் கேக் சினமன் ரோல். செரி பைங்கிறத நம்ம ஒன்றும் விட்டோம், இங்கே வெறும் செரின்னு தான் வச்சுருக்கோமா? சாரி, டைப்போஸ் மிஸ்டேக். ஸோ இப்போ தெரியுதா, நம்ம வந்து லாங் கேப் விட்டு தான் வீடியோ பண்ணுறோம், மறுபடியும் படிக்க உட்காந்துருக்கோம். அப்போது கோடிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா சத்தியமாக வராதுன்னு மட்டும் நல்லா தெரியுதுங்க. நெக்ஸ்ட்டு சேலஞ்ச். You can give your menu some space between the content and the sites with various padding properties. Give the menu class a padding left and a padding right with the same value 20 pixels. நம்ம இங்கே வந்து பேடிங் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, you give the menu class padding left and padding right with the, சாரி மைக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேடிங் லெஃப்ட்டு அப்படிங்கிறத வந்து என்னவா போடணும்னா 20 பிக்சல்ஸ் வைக்க சொல்லியிருக்காங்க. பேடிங் லெஃப்ட் இஸ் 20 பிக்சல், பேடிங் ரைட்டுமே வந்து 20 பிக்சலாக நம்மளை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. பேடிங் ரைட் வந்து 20 பிக்சல். சரிங்களா? இப்போ இங்கே என்ன இது, இங்கே வந்து ஸ்பேஸஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ எந்த ஸ்பேஸ் வந்து இப்போ இங்கே ஸ்பேஸ் வருதுன்னு பார்ப்போம். 10 வச்சோம்னா பாருங்கள் குறையுது, இந்த இடத்துல ரைட் சைடில் குறையுது பாருங்கள். 20 வச்சோம்னா எக்ஸ்ட்ரா மாறுது. ஸோ அந்த பேடிங் தான் நம்ம மாற்றிட்டுருக்கோம். லெஃப்ட் பேடிங் வந்து 20 பிக்சல், ரைட்டு பேடிங் வந்து 20 பிக்சல்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ என்ன ஆகுனா, கோடில் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். we can check our code. yeah, we can go to the next challenge. So that looks better. Okay, super, thank you. Now try to add same 20 pixel padding to the top and bottom of the menu. ஸோ இப்போ வந்து டாப்பும் பாட்டமும் அதே வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, பேடிங் டாப் அப்படிங்கிற ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து நம்ம 20 பிக்சலாக வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி பேடிங் பாட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுட்டு, ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து ஒரு 20 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே ஈஸியாகவே தெரியும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கேயுமே வந்து டாப்பும் ஸ்பேஸ் இருக்குது, பாட்டம்லேயும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ பேடிங் டாப் அப்படிங்கிறதும் பாட்டம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இவங்க பாருங்க டொனேஷன் கேட்க வந்துட்டாங்க. டொனேஷன் இப்போதைக்கு இல்லைங்க, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக மாறிட்டு உங்களுக்கு டொனேஷன் பண்ணுறேன். சரிங்களா? அது வரைக்கும் பொறுமையாக இருங்க தலைவரே. சின்ஸ் ஆல் 4 sides of the menu have same internal spacing, so go ahead and delete 4 properties and use a single padding property with the value 20 xl. ஸோ இப்போ 4த்துக்குமே நம்ம ஒட்டுக்க தான் வச்சுருக்கோம். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 4த்தையும் டிலீட் பண்ணிவிட்டு சிங்கிளாக பேடிங் அப்படின்னு மட்டும் ஒன்று கொடுத்து அதை வந்து ஜஸ்ட்டு 20 பிக்சல்னு மட்டும் வெய் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கார் தலைவர். ஸோ அதை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ வச்சு பார்த்தோம்னா எல்லா பக்கமும் 20 பிக்சல் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? போயிட்டே இருக்கலாம். we can go to the next challenge bro. So the current width of the menu will always take up to 80% of the body's elements width. Okay, on a very wide screen the coffee dessert will appear apart from the prices. very line screen ரொம்ப தூரமாக தெரியுதா? ஓகே, add a maximum width property to the menu class with the value of 500 pixel to prevent it from growing too wide. ஸோ மேக்ஸிமம் வித் வந்து 500 பிக்சல் நம்மளை வந்து இங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வித் ஓகேங்களா? அது வந்து எவ்வளோ வைக்கணும்னா 500 பிக்சல் வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வித் வந்து 500 பிக்சல் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, we can go to the next challenge. ஸோ இப்போ மேக்ஸிமம் வித் வச்சனால நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா? இது இழுத்தாலும் வர மாட்டேங்குது. அப்போ பாருங்களேன், இப்போ மேக்ஸிமம் வித் இழுத்தோம்னா அந்த மெயினான ஒரு கண்டென்ட்டு அங்கே இருக்குது. சரிங்களா? நம்ம லாங் டெஸ்க்டாப்பில் நம்ம பார்க்குறப்போ அந்த ஃப்ளேவரும் ப்ரைஸும் பெருசாக வந்து தள்ளி தள்ளி போகலை, நீட்டாக இருக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன், சூப்பர்.
You can change the font family of text to make it look different from the default of your browser. Each browser has some common fonts available to it. ஸோ சில ப்ரௌசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெயினான ப்ரௌசர்னால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இதுதான், க்ரோம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதில் வந்து சில ஃபாண்ட் ஃபேமிலிஸ் தான் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டுங்கிறது வரும். ஸோ change all the text on your body by adding a font family property with the value sans serif. This is fairly common font that is very readable. ஸோ இது வந்து நல்ல ஃபாண்ட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இதை ஆட் பண்ணிவிட்டு, சரிங்களா, ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா சான்ஸ் செரிஃப்னு கொடுத்துடலாம். சான்ஸ் செரிஃப் பார்த்தீங்களா மாறிடுச்சு பாருங்கள். ஸோ மொத்தமாகவே வந்து ஒரு சூப்பர்பான ஒரு இதுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ பெட்டராக இருக்குது, பழைய இதை விட வந்து இது நல்லா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டைலுக்கும் இப்போ இருக்க ஸ்டைலுக்கும் பாருங்கள் வித்தியாசம் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு போகலாம். ஸோ இட் இஸ் பிட் போரிங் ஃபார் ஆல் த டெக்ஸ்ட் டு ஹேவ் சேம் ஃபாண்ட் ஃபேமிலி. தட்ஸ் ட்ரூ. ஆமாம், இப்போது இதுக்கும் ஒரே இதாக இருந்தால் நல்லா இருக்காதில்ல. யூ கேன் ஸ்டில் ஹேவ் தி மெஜாரிட்டி ஆஃப் த டெக்ஸ்ட் sans serif and make just the h1 h2 elements differ from different sector. Style both h1 and h2 elements so that only these elements text use impact font. h1ஓட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்னவா மாட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இம்பேக்ட் ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து இம்பேக்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸ்டைல் போத் h1 h2. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே அடியாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ கமா யூஸ் பண்ணி h2 நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா, அதாவது ஃபேண்ட் ஃபேமிலி வந்து இம்பேக்ட்னு நம்ம வச்சுக்கலாமா, இம்பேக்ட்னு வச்சுக்கலாம். பாருங்கள், அப்போ h1 h2 ரெண்டும் சேமாக மாறிடுச்சு. we can go to the next challenge. ஸோ அந்த கமா யூஸ் பண்ணி நம்ம செலக்டர்ஸை பிரிச்சுக்கலாம். ஸோ யூ கேன் ஆட் அ ஃபால் பேக் வேல்யூ ஃபார் த ஃபாண்ட் ஃபேமிலி by adding another font name separated by comma. Fallbacks are used in instance and where the initial is not found as avoidable. Add the fallback after the impact. ஃபால்பேக்னா இப்போ இம்பேக்ட்டுங்கிற ஒரு ஃபாண்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீ செரிஃபில் ரன் ஆகிக்கோன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இம்பேக்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எடட் பண்ணுறோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது செரிஃப் ஃபாண்ட்டுக்கு மாறிடுச்சு. இம்பேக்ட் ஒர்க் ஆகும்போது இம்பேக்ட் வந்துடும். ஸோ அது இல்லைன்னா இதுக்கு நீ பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துட்றோம். ஏன்னா சில சிஸ்டம்ஸில் வந்து இந்த ஃபாண்ட் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது இல்லைங்கிற பட்சத்தில் நீ இதையை வந்து லோட் பண்ணுன்னு சொல்லி நம்ம வெப்சைட்டுக்கு சொல்கிறோம் அதுக்காக. ஓகேங்களா, we can go to the next challenge. Step 60. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது மேக் தி எஸ்டாப்ளிஷ்டு 2020 இட்டாலிஸ்ட்டு அண்டு இந்த இதே வந்து சொல்கிறாங்க. இப்போ மேலே எஸ்டாப்ளிஷ் 2020 இருக்குல்ல, இதை ஸ்டைல் பண்ண போகிறோம். 2020 by creating an established class selector and giving it a font style property with a value italic. ஸோ இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ்டுங்கிற ஒரு கிளாஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸ்க்கு நேம் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம டாட் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ்டு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிப்போம், எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ அதோட ஃபாண்ட் ஃபேமிலி ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இட்டாலிக்காக அதுக்கு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம ஜஸ்ட் we can keep it as italic. ஸோ நம்ம வந்து இட்டாலிக்காக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் மாறி இருக்கா, இல்லை, ஏன் மாறல, எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பெல்லிங் கரெக்டுங்களா பார்த்துக்கோங்க, ESTABLISHED established மாறல. பிகாஸ் நம்ம அங்கே செலக்டாக நம்ம யூஸ் பண்ணலேன்னு நினைக்கிறேன். நான் கிளாஸே நம்ம ஒன்றும் அசைன் பண்ணல, ஸோ அதனால் மாறலை. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் அசைன் பண்ணணும். நம்ம அப்ளை த எஸ்டாப்ளிஷ்டு கிளாஸ் டு த எஸ்டிமேட்டட் 2020. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நான் கிளாஸே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம கிளாஸ் கொடுத்தா தானே அது அங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து அந்த கிளாஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணி வைக்கலாம். எஸ்டாப்ளிஷ்டுங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் அவுட்புட் மாறிடுச்சு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு செகண்டில் பாருங்க. இப்போ நாங்கள் டீன் எஸ்டாப்ளிஷ்டு கொடுத்தோன்னே அந்த இடத்துல அவுட்புட் மாறிடுச்சு. ஸோ அந்த கிளாஸுங்கிற நேம் முக்கியம். அந்த கிளாஸை வச்சு தான் நம்ம சிஎஸ்எஸில் நம்ம ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணுறப்போ மறந்துடாதீங்க, முன்னாடி டாட் வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஐடின்னு ஒன்று வரும். ஐடி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும். நம்ம ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் இதை நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போடுறப்போ ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ step 62 என்ன சொல்கிறாங்கன்னா, the typography of the heading elements, example h1 h2 is set by default values of user's browser. Okay, add new two type selectors h1 and h2. Use the font size property for both, but use the value 40 pixel for the h1 and 30 pixel for the h2.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட் 2 நியூ டைப் செலக்டார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 டைப் செலக்டார்ஸ் வந்து இது பண்ணணும். H1. ஸோ H1 அப்படிங்கிறது மெயினான டேக். ஸோ அதுக்கு வந்து நம்ம டாட்டோ ஹேஷ்டேகோ எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து H1க்கு வந்து பட் யூஸ் த வேல்யூ 40 பிக்சல் ஃபார் H1. ஸோ 40 பிக்சல் H1க்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு செலக்டர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து H2க்கு H2ஓட ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா H2ஓட ஃபாண்ட் சைஸ் வந்து 30 H1 அண்ட் 30 பிக்சல் ஃபார் H2. ஸோ 30 பிக்சல் அப்படிங்கிறது நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், காஃபி அப்படிங்கிறதுக்கு 30 பிக்சலுக்கான ஒரு சைஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகே, ஸோ வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். இன்றைக்கி இந்த சிஎஸ்எஸ் சேலஞ்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு வந்து சிஎஸ்எஸ் கலர் மார்க்கர்ஸ்னு அடுத்ததில் ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு நாளைக்கு போகலாம். ஓகேவா. ஸோ ஆட் அ ஃபூட்டர் எலமெண்ட் பிலோ தி மெயின் எலமெண்ட். ஸோ இங்கே வந்து இப்போது ஒரு ஹெட்டர் வச்சுட்டோம், உள்ளுக்குள்ளே கண்டென்ட் கொடுத்துட்டோம், ஃபூட்டர் வச்சோம்னா முடிஞ்சு. ஆட் அ ஃபூட்டர் எலமெண்ட் பிலோ தி மெயின் எலமெண்ட் வேர் யூ கேன் ஆட் சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மெயின் எலமெண்ட் வந்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் முடியும் மெயின். ஸோ அந்த மெயினுக்கு கீழே நம்மளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஃபூட்டர் எலமெண்ட்டாக ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு டேகை கொடுத்துட்டு, ஓகேங்களா, அப்படின்னு ஒரு எலமெண்ட் வந்து கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் அந்த ஃபூட்டர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபூட்டருங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் வந்து அடுத்து கொடுக்க சொல்லுவாங்க, அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இன்சைட் தி ஃபூட்டர் ஆட் அ பேராகிராஃப் எலமெண்ட், தென் நெஸ்ட் அண்ட் ஆங்கர் எலமெண்ட் இந்த பேராகிராஃப் தட் லிங்க்ஸ் டு ஃப்ரீ கோட் கேம்ப் அண்ட் ஆஸ் த விசிட் த டெக்ஸ்ட் அவர் வெப்சைட். ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பேராகிராஃப் டேகுக்குள்ளார inside the footer element add a paragraph element, then nest and anchor a element in the paragraph. ஸோ இப்போ வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டை வந்து இங்கே ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிட்டோம். சரிங்களா. இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்கர் டேக்குள்ளார href அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க்கை வந்து இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. லிங்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன freecodecamp.orgங்கிற லிங்க்கை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த லிங்க்கை காப்பி பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ அந்த ஆங்கர் டேக் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆங்கர் டேக் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விசிட் அவர் வெப்சைட்டுங்கிறத கொடுப்போம். ஆக்சுவலி இது வந்து அவுட்புட் வருமா எனக்கு தெரில, நான் வந்து ஒரு இதுவாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் வந்துருச்சு, விசிட் அவர் வெப்சைட்டும் வந்துருச்சு. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அவங்க வந்து எங்கே போவாங்கன்னா அந்த freecodecamp.orgங்கிற வெப்சைட்டுக்கு போவாங்க. பட் இது கோடு அவங்க சொன்ன மாதிரி போட்டிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. யா. ஸோ நம்ம என்ன எரர் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். கீழே வா மவுஸ். ஸோ ஓகே, நம்ம அப்படியே கீழே வரலாம் வாங்க. யுவர் நியூ A element should be nested within your new paragraph element. You should have exactly one A element. நெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நெஸ்டிங் மீன்ஸ் அதுக்குள்ளே இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா A டேகை க்ளோஸ் பண்ணலை, அதனால தான் ப்ராப்ளமா. யா. ஸோ நம்ம ஆங்கர் டேக் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் கிடையாது, ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா. we can go to the next challenge. So come add a second paragraph element below one with a link and give it text. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா add a second paragraph element below the one. ஸோ இங்கே வந்து இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட் ஆரம்பம் சொல்லியிருக்காங்க அண்ட் கிவ் இட் அ டெக்ஸ்ட். ஜஸ்ட் அதுக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதுமாமா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து ஈஸியான ஒரு பேராகிராஃப் டேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சுப்போம், க்ளோஸ் பண்ணிப்போம். நான் எப்போவுமே இந்த மாதிரி ஏன் க்ளோஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 1 2 3 ஃப்ரீ கோட் கேம்ப் ட்ரைவ். ஆக்சுவலி இவங்க பண்ணுற ஒர்க் வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா இவ்வளோ வந்து ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக எனக்கு தெரிஞ்சு நான் கருதுகிறேன். ஏன்னா கோர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கிற ஆளும் இருக்காங்க. பட் இவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்கள்ட்டையும் கோர்சஸ் வந்து இருக்குது. பட் ஆனால் இவங்க வந்து டொனேஷன்ஸ் மூலிமா தான் இவங்க ரன் பண்ணுறாங்க. யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அத்தனை ஹவர்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து இவங்க போட்டுட்ருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க லேர்னிங் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ யூஸ் an HR element to display a divider between sections of the different content. First add an HR element below the paragraph element.
ஸோ இங்கே எங்கே பேராகிராஃப் எலமெண்ட் இருக்குது, element with the class established and the first section element, note that HR elements are self-closing tag. Add first HR element between the paragraph element with the class established. கிளாஸ் எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் நம்ம எங்கே போட்டிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ்டுங்கிறது நம்ம மேலே தானே போட்டிருப்போம், அது மேலே தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்குங்களா, இதுக்கு அந்த ஃபஸ்ட்டு செக்ஷனோட ஹெச்ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் செல்ஃப் க்ளோசிங் டேக். இங்கே ஜஸ்ட் இங்கே வந்து ஹெச்ஆர்னு ஒரு எலமெண்ட்டை சொல்கிறோம். ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல் லைன் மாதிரி ஒன்று வரும், அதானே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வந்துருச்சு பாருங்கள், அதுதான் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அவ்வளோதான் இந்த இதில். இதுக்கு அடுத்து வந்து இதுக்கு இப்போ இந்த ஹெச்ஆர் டேக் நம்ம வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்டைலிங்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு பக்கம் நம்ம இது பண்ணணும். The default properties of an HR element will make it appear as a thin light gray line. You can change the height of the line by specifying a value of the height property. Change the HR element to HR height வந்து 3 பிக்சலாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து மெயினான ஒரு டேக் தான். ஸோ நம்ம எதுவுமே டாட்டோ ஹேஷ்டேக்ஸோ யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதோட ஹைட் வந்து இப்போ நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ சேஞ்ச் தி ஹைட் ஆஃப் தி ஹெச்ஆர் எலமெண்ட் டு 3 பிக்சல். ஜஸ்ட் நம்ம ஹைட்னே கொடுப்போமே, என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே. ஹைட் வந்து 3 பிக்சல்னு கொடுப்போம். என்ன ஆகுது, லைனோட ஹைட் 3 பிக்சல் பெருசாக ஆகிருக்கு. we can go to the next challenge. Change the background color of the HR element to brown so it matches the color of the background color வந்து நம்ம மாற்றணுங்க. அப்போ பேக்ரவுண்ட் கலரை நம்ம மாற்றணும்னா அது வந்து மேட்ச் ஆகிக்கும். பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். பி எதுக்கு வந்தீங்க, சம்மந்தமே இல்லாமல். கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். இந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சஸ்லாம் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நோட்டீஸ் த கிரே கலர் அலாங் தி எட்ஜஸ் ஆஃப் த லைன். தோஸ் எட்ஜஸ், ஆமாம், இங்கே வந்து கிரே கலர் எட்ஜஸ் இருக்குது. ஈச் சைட் ஆஃப் அன் எலமெண்ட் கேன் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆர் தே கேன் ஆல் பி சேம். ஸோ உங்களுக்கு ரீடபிலிட்டியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் ஜூம் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நோட்டீஸ் தட் த கிரே கலர் அலாங் தி எட்ஜ் ஆஃப் த லைன், தோஸ் எட்ஜஸ் ஆர் நோன் அஸ் பார்டர்ஸ். ஈச் சைட் ஆஃப் அன் எலமெண்ட் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப். மேக் ஆல் தி எட்ஜஸ் ஆஃப் ஹெச்ஆர் எலமெண்ட் சேம் கலர் ஆஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் இட்ஸ் யூஸிங் தி பார்டர் கலர் ப்ராப்பர்ட்டி. பார்டர் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரௌன் தானே வைக்கணும். சேம் கலர்ஸ் த பேக்ரவுண்ட். சேம் கலர் ஆஃப் த பேக்ரவுண்ட்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து என்ன கலர் வச்சுருக்கோம், ப்ரௌன் கலர் வச்சுருக்கோம். ஸோ அப்போது சேம் கலர் ஆஃப் த பேக்ரவுண்ட்னா நம்ம ப்ரௌன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக, இப்போ பாருங்கள் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குங்க கலரை. அந்த ஒரு பேஜோட லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். So notice how the thickness of the looks becker. The default value of a property name border width is 1 pixel for all edges of HR elements. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம ஹெச்ஆர் எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதோட பார்டர் வித்தோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 பிக்சல் தான் இருக்குமாமா. ஓகேவா, பை சேஞ்சிங் த பார்டர் டு த சேம் கலர் ஆஸ் த பேக்ரவுண்ட் த டோட்டல் ஹைட் ஆஃப் த லைன் இஸ் 5 pixel. 3 pixel plus the top and bottom border width of 1 pixel. Change the height property of the HR to be 2 pixel. So the total height of it becomes 4 pixel. ஸோ டாப் அண்ட் பாட்டமுக்கு சேரும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு 2 பிக்சலாக மாற்றிடுங்க ஹைட்டை, இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நம்ம மாற்றிட்டோம் 2 பிக்சலுக்கு அவங்க சொன்ன மாதிரி மாற்றிட்டோம். we can go to the next challenge. Go ahead and another HR element between main element and the footer element. Main element and the footer element. So main and footer, main element and footer element. எங்கே ஃபூட்டர், இங்கே ஆரம்பிச்சிருக்கு ஃபூட்டரு. சரிங்களா, இங்கே இருக்குது மெயின். இங்கே வந்து ஒரு ஹெச்ஆர் டேக் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஹெச்ஆர் போட்டாச்சா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைலிங் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. we can go to the next challenge. Submit and go. To create a little more room around the menu, add 20 pixel of space on inside the body element by using the padding property. 20 pixel வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாடியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேடிங் இன்சைட் எலமெண்ட் யூஸிங் தி பேடிங் ப்ராப்பர்ட்டி. பேடிங் 20 பிக்சலாக நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, யூஸ் பண்ணலாம். தட்ஸ் கிரேட். ஐ திங்க் we can go to the next challenge. Focusing on the menu items and prices, there is a fairly large gap between each line. ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய லைன் இருக்குது. தட்ஸ் ட்ரூ.
Target all the paragraph elements nested in the elements within the class named item and set their top and bottom margin to be 5 pixel. Target all the paragraph elements nested in the class named item and set their top and bottom margin to be 5 pixel. Top and bottom item, flavor, dessert and price. ஓகேங்களா, இதோட டாப் அண்ட் பாட்டம் வந்து class named item and set the top and bottom margin top 5 pixel. அதே மாதிரி margin bottomும் நம்ம வந்து 5 pixel கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து இங்கே கொடுத்துடலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் 5 pixel கொடுத்துட்டோமா. இப்போ அந்த இடத்துல ஸ்பேசஸ் அப்படிங்கிறது நல்லாவே குறைஞ்சிருக்கு, எல்லா பக்கமுமே குறைஞ்சிருக்கு. சரிங்களா, இதுதான் நம்ம பண்ண முடியும் ஐட்டம் பேராகிராஃப். ஸோ இவங்க மற்றதுக்கும் கொடுக்கணுமான்னு கேட்டால் தட்ஸ் ட்ரூ, நீட்டாக பண்ணிட்டோம். we can go to the next challenge. Come on. Using the same style selector in the previous step, make the font size of the items and prices larger by using the value of 18 pixel. Font size அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிப்போமே. font size வந்து 18 pixel, சாரி 180 பிக்சல்னால் எங்கேயாவது போயிடும், 18 பிக்சல் வச்சுப்போம். font size வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. we can go to the next challenge. Super. So changing the margin bottom to 5 pixel looks great. Margin bottom looks great. Okay, now the space between the cinnamon roll and menu item and the second HR element does not match the space between the top HR element and the coffee heading. Add some more spaces by creating a class name with a bottom line using 25 pixel for margin top. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாட்டம் லைன் அப்படிங்கிற ஒரு செலக்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, நம்ம டாட் வைக்கணும், இது வந்து ஒரு கிளாஸே. ஸோ பாட்டம் லைன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம செலக்டர் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கு வந்து மார்ஜின் டாப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். மார்ஜின் டாப் வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, சாரி எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். ஸோ மார்ஜின் டாப் அப்படிங்கிறது எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, மார்ஜின் டாப் 25 பிக்சல் வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மார்ஜின் டாப் 25 பிக்சல் வைப்போம். இவ்வளோ தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டாப் மார்ஜின் வந்து கொஞ்சம் விழுந்திருக்கு. we can go to the next challenge. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவாக இருக்கனால லேட்டாக லோட் ஆகுது. நான் add the bottom line class to the second HR element. ஸோ இதுக்கு வந்து இப்போ இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லா இருக்கும் இந்த கிளாஸ் ஆட் பண்ணுறது. கிளாஸ் பாட்டம் லைன் அப்படிங்கிறது வச்சிடலாம். ஸோ பாட்டம் லைன் ஓகே, கிளாஸ் ஆட் பண்ணிட்டோம். we can go to the next challenge. Next you are going to be styling the footer element to keep the CSS organized. Add a comment at the end of style.css with the text footer. ஸோ கமெண்ட் பண்ணணும். ஆக்சுவலி சிஎஸ்எஸில் நான் கமெண்ட் எனக்கு வந்து மறந்துருச்சு, எப்படியோ பண்ணுவோன்னு நினைக்கிறேன். எப்படியா, ஐ எம் ஸோ சாரி, எனக்கு அந்த கமெண்ட் பண்ணுறது மறந்துருச்சு. நம்ம இவங்கள்ட்டே ஒரு கேட்டுடலாம் எப்படின்னு. யூ ஷுட் ஹேவ் சிஎஸ்எஸ் கமெண்ட் வித் டெக்ஸ்ட் ஃபூட்டர். ஃபூட்டர்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஃபூட்டர் சரிங்களா, இதுவா சிஎஸ்எஸ் கமெண்ட்ஸ்னு அடித்து பார்ப்போமா. சிஎஸ்எஸ் கமெண்ட்ஸ், சிஎஸ்எஸில் எப்படி கமெண்ட் பண்ணணும். we can go to W3 schools. பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் W3 ஸ்கூல்ஸுமே. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஓகே ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி அதே மாதிரி ஒரு சிம்பிள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணால் ஃபோட்டோ கன்வெர்ஷன். இப்போ இதுக்கு மேலே வந்து சாரி கமெண்ட் எங்கேயும் ஆகுது, ஆஸ்ட்ரிக்கு முன்னாடி போகணும், க்ளோஸ் பண்ணணும். யா கமெண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஆக்சுவலி கமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லார்ஜில் போடணும். ஸோ ஃபூட்டர் அப்படிங்கிறத லார்ஜ் டெக்ஸ்ட்டில் போட்டுடலாம். ஐயா சூப்பர். we can go to the next challenge. கமெண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, யாராவது மறந்துடுறீங்கன்னா சொல்கிறேன். நம்ம இந்த கமெண்ட் பண்ணுறது வந்து பிரிண்ட் ஆகாது, நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக பண்ணுறது தான். மூவிங் டவுன் டு த ஃபூட்டர் எலிமெண்ட், மேக் தி ஆல் டெக்ஸ்ட் ஹேவ் த வேல்யூ ஆஃப் 14 பிக்சல் ஃபார் த ஃபாண்ட் சைஸ். ஸோ ஜஸ்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செக்டார் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதுக்கு ஓப்பன் பண்ணிப்போம். ஜஸ்ட் இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். சரிங்களா, ஃபூட்டர் அது ஏன் அதுக்கு இது வருதுன்னு தெரில. ஃபூட்டருக்கோட ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபூட்டரோட ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகேவா? ஸோ வி கேன் கோ டு தி நெக்ஸ்ட் சேலஞ்ச். சூப்பர். ஓகே, ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். CSS கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் எப்படின்னு. ஸோ த டிஃபால்ட் கலர் ஆஃப் த லிங்க் தட் ஹேஸ் நாட் எட் பீன் கிளிக்டு ஆன் இட்ஸ் டிப்பிக்கலி ப்ளூ. யா, லிங்க் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. த டிஃபால்ட் கலர் ஆஃப் த லிங்க் தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் விசிட்டட் ஃப்ரம் அ பேஜ் இஸ் டிப்பிக்கலி purple. To make the footer link the same color regardless of a link has been visited, use a type selector, anchor element and use a value anchor and use the value black for the color property. Just color அப்படிங்கிற பிளாக்னு மட்டும் கொடுத்தா போதுங்கிறாங்க. பிளாக் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, we can go to the next challenge. எத்தனை சேலஞ்ச் ப்ரோ வந்துகிட்டே இருக்குது. யூ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ லிங்க் when the link has actually been visited by using a pseudo selector that looks like A is visited. Change the color of the footer, visit our website link to gray when a user visited the link. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா A visited ப்ராப்பர்ட்டி நேம், அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னன்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போது ஜஸ்ட் இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். A visited இந்த ப்ராப்பர்ட்டி நேம் என்ன? யூ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிங்க் வென் ப்ராப்பர்ட்டி நேம். ஸோ கிரே வென் யூசர் விசிட்டட் த லிங்க் ப்ராப்பர்ட்டி ஹேங்கர் டேக் விசிட் ஆகிறப்போ அதோட கலர். சரியா? கலர் வந்து என்னவாக மாறணும்னா கிரேவாக வரணும். அதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக மாறணும்னு கேட்குறாங்க. கிரேவாக மாறணும்னு சொல்கிறோம். விசிட் பண்ணாங்கன்னா மாறணும். சரிங்களா? அந்த லிங்க்கை வந்து விசிட் பண்ணிவிட்டு திரும்பி வந்தாங்கன்னா அது கிரேவாக மாறி இருக்கணும்னு சொல்கிறோம். யூ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிங்க் வென் த மவுஸ் ஓவர் தெம் பை ஓவர் சூடோ கிளாஸ். இதுக்கு சூடோ கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணுறோம். விசிட்டர் ப்ரெசட் ப்ரௌன் வரணும். சரியா? இப்போ நம்ம அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி நேமை வந்து நம்ம வந்து என்னவாக மாற்றலாம்னா கலர்னு மாற்றிட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம என்னவாக போடலான்னா we can just keep it as brown அப்படிங்கிறத நம்மளோட வேல்யூவாக மாற்றிப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம பாருங்களேன், இந்த இடத்துல நான் ஓவர் பண்ணுறேன். ஓவர் மீன்ஸ் நம்ம அந்த லிங்க் மேலே கொண்டு போய் வைக்கிறோம்ல, அப்போ வந்து அங்கே ப்ரௌன் கலராக மாறுது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சூடோ செலக்டர்னு சொல்கிறாங்க. சூடோ செலக்டர் ஓவர் பண்ணுறப்போ இந்த கலர் வரணும்னு சொல்லி நம்ம CSSல ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ we can go to the next challenge. You change the properties of the link when the link is actually been clicked by using a pseudo selector that looks like okay. ஸோ இங்கே வந்து ஆக்டிவாக இருக்கிறப்போ என்ன கலர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த சூடோ செலக்டர்ஸ் வச்சு எவ்வளோ இது பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்து சேம் ஆஸ் யூஷுவல் we can make it as color. ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இந்த இடத்துல ஒயிட்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் we can keep it as white. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒயிட்னு கொடுத்துடலாம். ஸோ ஒயிட்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள், செக் யுவர் கோட் அண்ட் we can run it. Congratulations, your code passes. Submit your code to continue. ஸோ கோட் பாஸ் ஆகிடுச்சு, கன்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. Submit and go to the next challenge. To keep with the same color theme you have already been using black and brown, change the color for the color when link is visited black and use brown. என்ன சொல்லியிருக்காங்கன்னா to keep with the same color theme you have already been using black and brown, change the color for when the link is visited to black and use brown for when the link is actually clicked. ஸோ விசிட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ப்ரௌனாக வந்து விசிட்டட்னா பிளாக்காக மாற்ற சொல்லியிருக்காங்க. பிளாக் மாற்றணும். அண்ட் யூஸ் ப்ரௌன் ஃபார் வென் லிங்க் இஸ் ஆக்சுவலி கிளிக்குடு. ஸோ கிளிக்குடுனா இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ப்ரௌனாக மாற்றிப்போமா. யூஸ் ப்ரௌன் ஆக்சுவலி கிளிக் பண்ணாங்கன்னா ப்ரௌனாக மாறிடும். அதுக்கு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், we can go to the next challenge. The menu text cafe has different space from top than the address space at the bottom of the menu. This is due to the browsers having some default margin for the H1 elements. Change the top margin of the H1 element to 0 to remove the all of the top margin. ஸோ டாப்பில் வந்து மார்ஜின் வந்து இதுவாக இருக்காமா. ஸோ அதனால் வந்து டாப்பை வந்து 0வாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மாற்ற சொல்லனால பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னா, மேலே வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஓவர் ஸ்பேஸ் இருக்குது.
இப்போது நம்ம 0 கொடுத்துட்டோன்னே ஸ்பேஸ் கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். we can go to the next challenge. To remove some of the vertical space between the h1 element and the text established 2022, change the bottom margin of h1 to 15 pixel. ஸோ மார்ஜின் கீழே ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க, மார்ஜினோட பாட்டம் வந்து 15 பிக்சல்ஸ்க்கு வைக்க சொல்லியிருக்காங்க. 15 பிக்சல்ஸ்க்கு நம்ம வைப்போம். ஸ்பேஸ் ரெண்டுத்துக்கு குறைஞ்சிருச்சு. யூ கேன் see it. ஓகேங்களா. we can go to the next challenge. Now the top spacing looks good. The space below the address at the bottom of the menu is little bigger than the space at the top of the menu at the h1 element. To decrease the default margin space below the address paragraph element, create a class selector named address. ஸோ அட்ரஸ் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் செலக்டர் நம்ம க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே. அண்ட் யூஸ் தி வேல்யூ 5 pixel ஃபார் மார்ஜின் பாட்டம் ப்ராப்பர்ட்டி. அட்ரஸ்க்கு மார்ஜின் பாட்டம் 5 pixel யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மார்ஜின் பாட்டம் 5 pixels யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சூப்பர். we can go to the next challenge. Now apply the address class to the paragraph element containing the address. address அப்படிங்கிறது freecodecamp.org. paragraph element இதான paragraph element class address. ஸோ இங்கே தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே தான் ஆட் பண்ணணுமா எனக்கு தெரில. இங்கே தான் ஆட் பண்ணணுமான்னு. சாரி, your டாட் அட்ரஸ் ஷுட் ஹேவ் அன் ஃப்ரீ கோட் கேம்பில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் அட்ரஸா இல்லைங்க, அட்ரஸ்ன்னு சொல்லிட்டேங்க. அதை கரெக்டாக அது அட்ரஸ்ன்னு நம்ம அட்ரஸ்னால் நம்ம ஊர்லேங்க எதுங்க அட்ரஸ்ஸு சரிங்களா. அதான் நம்பர் போட்டு அது அட்ரஸ்ன்னு சொன்னால் தெரியும். 1 2 3 ஃப்ரீ கோட் கேம்ப் ட்ரைவுங்கிறது ஒரு அட்ரஸ்ன்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி தெரியும். பரவாயில்ல. ஸோ நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தோன்னா முடிஞ்சிடும் வேலை. we can go to the next challenge. எனக்கு தெரிஞ்சு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு தெரில, பட் நம்ம போகலாம். எவ்வளோ வந்தாலும் பண்ணி தான் ஆகணும். The menu looks good, but other than the coffee beans background image, it is mainly just text. Under the coffee heading, add an image using the URL. Give the image an alt value of the coffee icon. So under the coffee heading, add an image using the URL. So image tag, image போட்டுட்டு அதோட சோர்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துடலாம். அதோட சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜோட லிங்க்கு. ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு ஆல்ட் அட்ரிபியூட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ட்னா காஃபி ஐக்கான். ஒன்ஸ் அந்த இமேஜ் லோட் ஆகலை அப்படிங்கிறப்போ இந்த காஃபி ஐக்கானுங்கிற டெக்ஸ்ட் மட்டும் லோட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ் பண்ணிக்கலாம். image element should have an alt attribute of coffee icon. typo ஒரு எஃப்னால டைப்போ எரர் வந்திருக்கு. we can go to the next challenge. the image you added, இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணோம், is not centered horizontally like coffee heading above it. elements are like inline elements. ஸோ இது வந்து ஒரு inline elementனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல் ஆகலை. To make the image behave like heading element which are block level, create an img type selector. ஓகேங்களா, img type selector and use the value block for the display property and use the applicable margin left and right values to center it horizontally. Type selector and use the value block for the display property. margin left display block, டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து பிளாக் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. மார்ஜின் லெஃப்ட் வந்து ஆட்டோன்னு நம்ம கொடுப்போம். மார்ஜின் ரைட்டும் ஆட்டோன்னு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும்னு பார்ப்போம். மார்ஜின் லெஃப்ட் அண்ட் மார்ஜின் ரைட் ஆட்டோ சென்டராக வருமா? தட்ஸ் ட்ரூ, வந்துருச்சுங்க. அவ்வளோதான். நம்மளும் டெவலப்பரா யா நம்ம டெவலப்பர் ஆகிடலாம் கன்ஃபார்மாக. யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் சேலஞ்ச். add one last image under the deserts.
ஹெட்டிங் அண்ட் யூஸ் த யூஆர்எல் காஃபின்னு வச்சிட்டோம், பட் டெசர்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. சிசி இமேஜ் சோர்ஸ், இமேஜுக்கு வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துடலாமா? சோர்ஸ் இங்கே இருக்குது, ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஆல்ட் ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும். ஆல்ட் ஆட்ரிபியூட் வந்து பை ஐகான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை ஐகான் அவ்வளோதான். we can go to the next challenge. அதான் எங்கள் லாஸ்ட் இமேஜ்னு சொன்னீங்க, அதுக்குள்ளேயும் இன்னொரு சேலஞ்சா. ஸோ இட் வுட் பி நைஸ் இஃப் த வெர்டிக்கல் ஸ்பேஸ் பிட்வீன் h2 and h1 icons are small. வெர்டிக்கல் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸை சொல்கிறாங்களா? The h2 element have default top and bottom margin spaces, so you could change the bottom margin of the h2 elements to say 0 or another number. There is an easier and simply add a negative top margin to the image elements to pull them up from their current positions. Negative values are created by using a minus in front of the value. To complete this project, go ahead and use a top margin of 25 pixel in the image type selector. Margin top வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளே வந்து 25 பிக்சல் வைக்க சொல்லியிருக்காங்க. மார்ஜின் டாப் வந்து 25 பிக்சல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? யூஸ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போதைக்கு பண்ண சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ரன் பண்ணுறோம். ஓகேவா? you should have a margin top of minus 25 pixels. ஸோ இங்கே மைனஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மைனஸ் யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் போயிடுச்சு அந்த இமேஜ். டெசர்ட்ஸ்னால் டெசர்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது, காஃபிங்கிறப்போ காஃபிங்கிற பக்கத்தில் இருக்குது. மைனஸ் பேடிங் பண்ணி மைனஸில் நம்ம மார்ஜின் டாப் கொடுத்துருக்கோம். சூப்பர். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிட்டோம். சிஎஸ்எஸோட அந்த கேஃபே மெனு ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சூப்பர். இன்றைக்கி வந்து வீடியோ வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நம்ம இந்த சிஎஸ்எஸ் கலர் மார்க்கர்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து எத்தனை டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்குங்கிறது தெரில. நான் ஆக்சுவலி வந்து இந்த சிஎஸ்எஸ் கலர் மார்க்கர்ஸில் கொஞ்சம் முடிச்சிட்டேன். பட் நம்ம நாளைக்கு வந்து வீடியோவிலேருந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஸோ நம்ம மறுபடியும் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் கலர் மார்க்கர்ஸ்லேருந்து நம்ம வரலாம். சரிங்களா? ஸோ மெனுவில் போயிட்டு நம்ம கரிக்குலம் போகலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே தான் இருக்கும். இன்னும் நம்ம அங்கேருந்தே வெளியே போகலை. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து இந்த லேர்ன் HTML பை பில்டிங் கேட் ஃபோட்டோ ஆப் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லேர்ன் பேசிக் CSS பை பில்டிங் கேஃபே மெனு வச்சு நம்ம பேசிக் CSS படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லேர்ன் CSS கலர்ஸ் பை பில்டிங் செட் ஆஃப் கலர்டு மார்க்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணி CSSோட கலர் மார்க்கர்ஸ் வந்து படிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 94 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் காலேஜ் டைமில் சும்மா இருக்கிறப்போ கொஞ்சம் நான் பார்த்து வச்சேன். பட் ஆனால் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை ரெஸ்யூம் பண்ணி நம்ம 94 அப்படிங்கிற இது வரைக்கும் நாளைக்கு நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் HTML ஃபார்ம் பில்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து HTMLs யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க, அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சர்வே ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளே பண்ணணுமாமா. இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்டு. ஸோ ஒரு சர்வே ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சிஎஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாடல், அப்புறம் ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, டைப்போகிராஃபி, ஆக்சசிபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் ட்ரிபியூட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதிலே வந்து சிஎஸ்எஸோட சூடோ செலக்டர்ஸ் பற்றி, இன்டர்மீடியட் சிஎஸ்எஸ், ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன், அது கூட வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் பேஜ் ஒன்று நம்ம பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடித்தோம்னா ஓகேங்களா, நம்மளுக்கு சூப்பராக CSS HTML வந்து 100% நம்ம வந்து அதில் ராஜாவாக இருப்போம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம ஜம்பிங் வந்து இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம முடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 டேஸ்க்குள்ளார இந்த HTML CSSஐ Day 20 அப்படிங்கிறப்போ நம்ம இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். Day 21 இருந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் அல்காரிதம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு 50 டேஸ் இல்லை 60 டேஸு ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி ரியாக்ட் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு யூஸ்ஃபுல்லும் இல்லாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க. நீங்கள் ஓனாக ஏதாச்சும் யூடமியில் இது ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. நான் வந்து
ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கிடையாது. நான் இப்போ தான் ஆகிறதுக்காக படிச்சுட்ருக்கேன். நான் படிக்கிறத அப்படியே உங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டே நான் படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ பெட்டர். நீங்கள் தனியாக எடுத்து படிங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு தனியாக எடுத்து படிங்க. நான் வீடியோ போடணுன்னு தயவு செஞ்சு யாரும் எதிர்பார்க்காதீங்க. நான் வீடியோ போடுறதுனா நான் படிக்கிறத நான் வீடியோ போடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்கள் வேறு வீடியோஸ் பாருங்கள். ஓகே, நான் இது வந்து ஏன் சொல்கிறேன்னா உங்கள் டைம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வேல்யூபிளான ஒரு டைம். ஸோ ஓகேங்களா, அதை வந்து என்கிட்ட நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. உண்மையாலுமே என்னோடய கண்டென்ட் வந்து யாருக்கு ஒர்த்தாக இருக்கோ வேல்யூவாக இருக்கோ அவங்க மட்டும் பாருங்கள். ஓகேங்களா, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இல்லை, நான் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா பெட்டர் ப்ளீஸ் வேறு பாருங்கள். ஏன்னா உங்களோட டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மணியை விட டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அதனால் உங்கள் டைமை மட்டும் அனாவசியமாக எதுக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமை பற்றி நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணினேன். ஸோ அங்கூர் வாரிக்கோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவர் மூலிமா இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட கோர்ஸ் ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சு அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் டைமோட வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ அதையும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் தனியாக லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு சிஎஸ்எஸ் கலர் மார்க்கர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். பை. தேங்க்யூ.